அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது அப்படின்னு பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் எதிர்வினைகள் வந்திருக்கின்றன. கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசியிருக்கிறார். அவர் சொல்வது மக்கள் அப்படி கூட்டணி ஆட்சிக்கு எதிராலாம் இல்லவே இல்லை, தமிழ்நாடு அப்படி இல்லைன்ற பொருள்பட பேசியிருக்கிறார். திரு நாராயணசாமி அவர்களும் பேசியிருக்கிறார். மாணிக்கம் தாகூர் பேசியது சரியானது தான் அப்படின்னு. இதையெல்லாம் மையமாக வச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி முழக்கம் எதை நோக்கி செல்கிறது? திமுக காங்கிரஸ் கூட்டணி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. நம்மோட அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்தன். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த விஷயம் ரொம்ப நாளா அப்படியே அமைதியாக இருந்தது. முதல் முறையா முதல்வர் ரியாக்ட் பண்றார், ஒத்து வராது, கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னு. அது ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறப்ப மீண்டும் எதிர்வினை வருது. மாணிக்கம் தாகூர், நாங்கள் 2006 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதும், நாராயணசாமி பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? விஜயன், 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனை ஆரம்பித்த பொழுது நான் அவதானித்தது மேக்ஸிமம் இட் குட் பி அ ஸ்டாம் இன் எ டீ கப்னு, ஒரு தேநீர் கோப்பைக்குள்ள இருக்கக்கூடிய புயலாக இது இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது பெருசாக வராது நான் நினச்சேன். பட் என்னுடைய கணிப்பு தவறு என்று நான் இன்று உணர்கிறேன். முதலமைச்சர், திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், ரியாக்ட் பண்ணிட்டார். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்றத சொல்லிட்டார். ஒத்து வராதுன்றார் பொலைட்டாக, பட் ஃபார்மாக சொல்லிட்டார் ஸ்டாலின் அவர்கள். அது நான் ஃபுல் ஸ்டாப்னு நினச்சேன் காலையில். அகைன் ஐ வாஸ் ப்ரூவ்ட் ராங். மூன்று பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிரவீன் சக்கரவர்த்தி பழைய ட்வீட் எடுத்து போட்டிருக்காரு. அப்புறம் மாணிக்கம் தாக்கூர், அடிஷ்னலாக ஃப்ரெஷ்ஷாக வந்தது நாராயணசாமி. இந்த 3 பேரும் பேசியது என்பது காங்கிரஸ் தலைமையின், ராகுல் காந்தியின் ஆசீர்வாதம் இல்லாமல் இவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். அதுவும் திரு நாராயணசாமி கட்டாயம் வந்த, ஆமாம், 2 பேர், 2 பழைய பிளேயர்ஸும் ஒரு புது பிளேயர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தேசிய தலைமையோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லாமல் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். இந்த பிரச்சனை முற்றுப்பெறவில்லை. இது கமா தான் முதலமைச்சரோட பேச்சு அதற்கு முற்றுப்புள்ளி என்ற எண்ணத்தை காங்கிரஸுடைய ரியாக்ஷன் தவிடுபொடியாக்கி இருக்கிறது. உங்களுக்கு அப்போ குழப்பம் தொடர்கிறது. இதில் சரி தப்புன்று நம்ம டிபேட் பண்ண முடியாது. ஒரு கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது அதனுடைய உரிமை, அடிப்படை உரிமை. அது அதிகாரம் வேணான்னு ஒரு கட்சி அரசியலில் இருப்பது என்பதே அதனுடைய வீழ்ச்சிக்குத்தான் வழிவகுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 45 ஆண்டு கால பாஜக அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது 140 ஆண்டு கால கட்சி ஏன் கேட்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு வேறு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து நாம் மக்களிடம் வெற்றி பெற்ற பிறகுதான் நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு பவர் கொடுத்தா கூட வேணான்றது தான் இடதுசாரிகளோட கருத்து. அது ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட் அவங்களுக்கு. பட் மற்ற கட்சிகளுக்கு அந்த நிலைப்பாடு கிடையாது. இப்போ நீங்கள் விசிகா கூட ஆரம்பத்தில் அதை வலியுறுத்தி வந்தவங்க இப்போ அதை நிறுத்திக்கிட்டாங்க. காங்கிரஸ் இன்றைக்கு அதை வலியுறுத்துகிறது. பட் வலியுறுத்தக்கூடியதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு போய் அவர்கள் வலியுறுத்துவார்கள் என்பது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நாள் இருக்குது. பட் இப்போ பேச்சுவார்த்தைக்கு இந்த குழு போகும்பொழுது நம்பர்ஸ் பிரச்சனையா அல்லது இஷ்யூ பிரச்சனையான ஒரு கேள்வி வரும். அதுவும் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு அங்கே ப்ரீ கண்டிஷனாகவே வந்துடுச்சு. நம்பர்ஸை பற்றி தான் நீங்கள் பேச முடியும். உள்ளுக்கு வரப்பே அந்த டிமாண்டை நீங்கள் விட்டுறணும். அப்போ இந்த இஷ்யூவை, இந்த கோரிக்கையை எந்த அளவுக்கு காங்கிரஸால் முன்னெடுத்துட்டு போக முடியுன்றது தான் நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டியது. ஆனால் அந்த எதிர்வினை பாருங்க திருமணி, கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியான்றதெல்லாம் மக்கள் முடிவு செய்வார்கள்னு மாணிக்கம் தாகூர் பேசுறது, அது கிட்டத்தட்ட ஒரு எதிர்வினை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. பட் அதிகாரம் வேணும்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் அது மக்கள் தான் முடிவு செய்யணும், கட்சிகள் முடிவு செய்ய முடியாதுன்ற ஒரு கோரிக்கை, ஒரு கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. இது தப்பு ரைட்னு எதுவுமே கிடையாது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதல் சொல்றேன் நான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்க்ளூசிவ் நேச்சர், எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்படுகிறார். நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இன்க்ளூசிவ் நேச்சருக்கு எதிரான ஒரு தலைவர், ஒரு டிவிசிவ் லீடர் தான் நம்ம அவரை பார்க்குறோம். தனி மெஜாரிட்டி இருந்த பொழுது கூட மோடி 1.0 2.0ல் மோடி மாதிரியான ஒரு தலைவரால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் பொழுது இன்க்ளூசிவ் லீடராக கருதப்படுகிற, உண்மையிலே இன்க்ளூசிவ் லீடராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதிகாரத்தில் பங்கு கொள்ளக்கூடாது என்ற கருத்து காங்கிரஸில் ஒரு தரப்பிடம் நிலவுகிறது.
இது தவறு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சி, அது தேசிய கட்சியோ மாநில கட்சியோ, கூட்டணியில் சேர்ந்து தான் யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஆட்சிக்கு வர முடியுது. அப்படி இருக்கும்பொழுது அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை வந்து அந்த கோரிக்கையை வந்து நாம் ஒரு பெரிய அளவில் ஒரு பாவமாக பார்ப்பதும் மற்றவர்கள் ஏகடயம் செய்வதும் என்பது என்னை பொறுத்தவரை ஏற்புடையதில்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் ஆசைப்படுற அளவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படின்ற கேள்விகள் வரும்போது அங்கே தான் உங்களுக்கு சிக்கல் வருது. யாருமே தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. மோடி அவர்கள் 38 கட்சிகளோட தான் இன்னைக்கு இருக்கார். காங்கிரஸும் அப்படி தான் இருக்குது, மம்தா பானர்ஜி அப்படிதான், ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான், எடப்பாடியும் அப்படிதான், ஈவன் ஜெயலலிதா கலைஞருமே வந்து கூட்டணிகளால் மட்டுமே தான் வந்து ஆட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதிகாரத்தில் பங்கு என்பது அது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். உங்களால் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் வாங்கணும். இவங்க நல்ல வாய்ப்பு 2006-11 விட்டாங்க. அதை சொல்ற மைனாரிட்டி கவர்மெண்ட் அது அதை சொல்றார். அப்ப நாங்க அந்த தப்பை பண்ணிட்டாங்க. ஆமா, ஏன்னா அன்றைக்கு வந்து சூழல் என்னன்னா, முதல் 3 ஆண்டுகள் வந்து UPA 1 வந்து திமுகவை நம்பி இருந்தது. 22 சீட்டு துண்டு விழுந்தது. 118 மேஜிக் நம்பர்னா 96 சீட்டு தான் இருந்தது. 2009-11 காலகட்டத்தில் UPA 2ல அவங்களுக்கு 208 சீட்டு வந்தாலும் சோனியா காந்திக்கும் கலைஞருக்கும் இருந்த பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்து அந்த வண்டி ஓடிச்சு உங்களுக்கு வந்து. பட் 2011ல கலைஞர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். அவங்க போட்டி போட்டது 119 சீட்டு. அன்றைக்கு ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு கூட்டணி அரசாகத்தான் இருந்திருக்கும். அது 2016ல 63 சீட்டு வாங்கி 5 சீட்டு, 41 சீட்டு வாங்கி 8 சீட்டு, 21ல உங்களுக்கு 25 சீட்டு வாங்கி 18 சீட்டுன்னு வருது. குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை விட இன்னொரு முக்கியமான வருத்தம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து நான் கேள்விப்படுது, லோக்கல் பாடிஸ்ல வந்து இந்த திமுக அரசு வந்த பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் போதிய பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு இல்லை என்பது. அப்ப காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருப்பது என்பது அதனோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே வருது. இது அப்படி அதை ஷ்ரிங்க் பண்ணுறதுன்றது டிஎம்கேவோட கான்ஷியஸ் டிசிஷன். அதை நம்ம இந்த தடவை விடக்கூடாதுன்றது தான் ராகுல் காந்தியோட. கிட்டத்தட்ட அது ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குல்ல. நீங்கள் உரிமை கோரல் நம்ம தவறு, அதுக்குள்ள அது கட்சி முடிவுன்றது. ஆனால் வெளியில் இப்படி பேசுவது, நீங்கள் தனித்து ஜெயிக்க முடியாதுன்றது, அன்னைக்கு தப்பு செஞ்சோன்றது, கிட்டத்தட்ட இது கூட்டணி இணக்கமாக போகிற மாதிரியே தெரியல. அதாவது விரிசல் அதிகமாக மாதிரி. விரிசல் அதிகமாக தான் ஆகுது. முறையாக நான் உணர்கிறேன் இது விரிசல் அதிகமாகிறது. பட் ஸ்டில் இப்போவும் எனக்கு இருக்கிறது என்னன்னா, அவ்வளோ சீக்கிரமாக அந்த அலையன்ஸ் உடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு தேசிய அளவில் வந்து திமுக தேவை. மாநில அளவில் திமுகவுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு 3% 4% அது இல்லாமல் தேர்தலுக்கு போனாங்கன்னா அவங்களும் பர்செப்ஷன் வாரில் அடி வாங்குவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் கம்பல்ஷன் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்ததுன்றது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவை வெளியில் கொண்டு வந்திருக்கு. முதலமைச்சருடைய பேச்சுக்கு பிறகு 3 தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து ரியாக்ட் பண்றாங்கன்னா காங்கிரஸ் இந்த இஷ்யூ அவ்வளவு சீக்கிரமா விட தயாரா இல்லை. அப்ப பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்? இது வந்து நம்பர்ஸ் பிரச்சனை கிடையாது, பவர் ஷேர் தான் பவர் பிரச்சனைனா இஷ்யூ சீரியஸ் ட்ரபிள் தான் அர்த்தம். பிரியன், அதுல இப்போ முதலமைச்சர் வந்து இதற்கு முன்புமே பேசியிருக்கிறார் கூட்டணி ஆட்சி தொடர்பாக. அப்போ ஜெயலலிதா அவர்கள்லாம் இருந்தப்போ இதே கருத்து தான், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த கூட்டணி இணக்கமா இருக்கிறது அப்படின்னா பேசுற தன்மை வேறு. இப்போ இதை வந்து குழுவை கூட்டி பேசியிருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப இதெல்லாம் இல்லைன்னு. வெளிப்படையாக ரியாக்ஷன் முதல்வரிடம் இருந்தே ரியாக்ஷன் வருது, அதுக்கு எதிர்வினையும் வெளிப்படையா பொதுத்தளத்திலேயே வருது அப்படின்னா எதை நோக்கி போகுது? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது அடிப்படையாக திமுக எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த குழுவில் வந்து பேசுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஈவன் பவர் ஷேரிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட்ஸாக இருந்தாலும் சரி பேசுவாங்க. வெளியில் பேசினா ஏன்னா ஒரு கடந்த 2 வருஷமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது. அது 3 எலெக்ஷனை பார்த்துட்ருக்கு, 3 எலெக்ஷனை வெற்றியை பார்த்துட்ருக்கு. அது இந்த எலெக்ஷன்ஸ்லேயும் வந்து ஸ்மூத்தாக செயல் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மாறாக அதிமுக வந்து பாஜகவோட அமைச்ச கூட்டணியில் அது என்டிஏ கூட்டணி ஆட்சியா, முதல்வர் யார், பல பிரச்சனைகள் ஓடிந்தது. ஸோ அப்படி அங்கே கூட்டணி அமையலை. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க, 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க வச்சுக்கோங்க. அதனால் வந்து திமுக கூட்டணி ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு கன்சாலிடேட்டடாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருந்தது. அதில் வந்து ஒரு ஊசி குத்துறா மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள்லாம் பண்ணினாங்க. அது பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இதுவரையும் திமுக அதிமுக என்கிற பைப்போலர் பாலிடிக்ஸ்லேருந்து ஒருத்தர் களத்தில் வந்திருக்கார். அவர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்றார் அவர். அதனால் வந்து எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லாமல் சொல்லி ஆட்சியில் பங்கு, அவரே ஆட்சியில் பங்கு கொடுக்க, அவர் ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா, அவருக்கு என்ன ஓட்டு இருக்குது, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள். இருந்தாலும் அவர் இருக்கார் அப்படின்ற களத்தில் அவரும் இருக்கார், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து கேட்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திமுக மேலே ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது ஓவராலாக மேலிடம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா என்றது, மேலிடம் வந்து இவங்க சொல்கிறத ஒத்துக்கிறாங்கன்றது அபிஷியலாக வந்தாலும் தெரியும். அதை நம்ம பார்க்கிறோம், ஒரு பத்திரிகையாளராக பார்க்கிறப்ப அப்படிதான் பார்க்கணும். நம்ம இவங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க.
அது யாரும் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. எந்த கடிவாளமும் இல்ல. இதுல நீங்க குறிப்பா கவனிக்கிறது பிரியன், இப்ப முதல்வர் சொல்லிட்டார் ஆட்சியில் பங்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு வெளிப்படையாகவே சொல்லியாச்சு. இனி வாட் நெக்ஸ்ட்? காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க இனிமே? இல்லை, இதில் வந்து ஆட்சியில் பங்குன்றதுல வந்து 2-3 விஷயம் இருக்குது சார். இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஆட்சியில் பங்குன்னா, இப்போ ஒரு கட்சிக்கு கூட்டணி தலைமை அதுக்கு வந்து மெஜாரிட்டி வர முடியல வச்சுக்கோங்க, ஒரு இழுபறியான நிலைமை இருக்குது. அது 2006 மாதிரி வச்சுக்கோங்களேன், 96 இடங்கள் வாங்கினாங்க திமுக. அந்த இடத்துல காங்கிரஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் நீங்கள் மாணிக் தாக்கூர் சொல்கிறார். மாணிக் தாக்கூருக்கு தைரியம் இருந்தால் சோனியா காந்தி போய் கேட்கணும், ஏன் நீங்கள் அந்த தப்பை பண்ணினீங்கன்னுட்டு. சும்மா இங்கே வந்து ட்விட்டர்லாம் போட்டுக்கூடாது. லெட் ஹிம் கோ அண்ட் ஆஸ்க் சோனியா காந்தி ஒய் யூ ஹவ் டன் தட் மிஸ்டேக். நாங்கள் இன்றைக்கி கேட்க முடியாத நிலையில் இருக்கிறது நீங்கள் தான் காரணம். போய் கேளுங்க அங்கே போய் சோனியா காந்திட்ட, இதுக்கு இங்கே பேசியிருக்கீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பாயிண்ட் என்னன்னா, 3 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து அவங்க இழுபறி வரும்பொழுது கூட்டணி கட்சிகளை சேர்க்கணும். இந்த 96 மாதிரி இனிமேல் கம்முன்னு இருக்க மாட்டாங்க, யாரும் வாயை மூடின்னு பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க. தே வில் இமீடியட்லி டிமாண்ட் ஷேர் இன் பவர். அது கொடுத்தே ஆகணும். இல்லைங்க தனியாகவே மெஜாரிட்டி வரவனாங்க அப்படின்னா அதுலேயும் எங்களுக்கு ஷேர் கொடுத்தாலும் பவரில். அதுதான் இந்த டிமாண்ட். அதுதான் இந்த டிமாண்ட். அதுதான் பாஜக காட்டி கொடுத்த வழி. ஆந்திரால நாயுடுக்கு மெஜாரிட்டி இருக்கு, பாஜகவை சேர்த்தாதான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஸ்பெஷல் பேக்கேஜ் இல்லாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்துருக்காங்க உள்ள. அதனால தான் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இப்போ இங்கேயும் வந்து எடப்பாடி ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு, இணக்கமாக இருப்போம் வாங்குவோம். அது கிடையாது. நீங்க சப்போஸ் மெஜாரிட்டி வந்தீங்கன்னா கூட பாஜகவுக்கு பங்கு கொடுக்கணும் ஆட்சியில், இல்லாட்டி ஃபண்ட்ஸ் வராது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஒரு செக் இருக்கு சார். அதுல நீங்க நீங்க தான் நீங்க அழகா விளக்குனீங்க. நீங்க தனி பெரும்பான்மையோடு ஜெயிச்சாலும் ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கைன்னா எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்ன்றது. இன்னொன்னு நம்பர்ஸ் இல்லன்னா இயல்பாகவே கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி தான். விஜயன், இன்னொரு முக்கியமான 3வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எங்களுக்கு அதிகமான சீட்டு, டபுள் டிஜிட் சீட்டு, 25-40 ஆக்கணும், இதெல்லாம் கேட்கறாங்கல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சமும் கூட்டணி ஆட்சி தான். நம்பர்ஸ் வாங்கிட்டு நம்பர்ஸ், ஆமா, அவங்க நம்பர்ஸை குறைக்கிறது, கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட நம்பர்ஸை குறைக்கிறது. இதுல இன்னொன்னு குறைச்சா அவங்க மெஜாரிட்டி வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுவும் இல்லையா? அப்ப இயல்பாவே கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் அந்த முடிவு போகும்னு மக்கள் பார்த்துப்பாங்க. அப்ப அது மக்கள்கிட்ட எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? இது கூட்டணி ஆட்சிப்பா, 150 இடத்துல போட்டி போடு திமுக, 119 இடத்துல போட்டி போடுது. சார் சொன்ன மாதிரி 119 இடத்துல போட்டி போடுது, எப்படிப்பா 117 இடத்துல வின் பண்ண முடியும்? அப்ப கூட்டணி ஆட்சி தான். அப்ப 140 இடத்துல போட்டி போடுது, 117 இடம் வின் பண்றது ரொம்ப கஷ்டம், அப்ப கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டானா, அப்ப கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. எதுக்குப்பா நம்ம முயற்சி பண்ணோம்? இது தேவையே இல்லை. யாரு சிங்கிள் 150 இடத்துல போட்டி போடுறது? யாரு? அதிமுக போட்டி போடுதா? அதுக்கு போட்டு விடு, ஓட்டை போடுறதுக்கு. அங்க போன கூட்டணி ஆட்சி இருக்காது, போடுறவங்க இருப்பாங்கல்ல. அததான் ஒத்து வராதுன்றார். பிரியன், இன்னொன்றும் பாருங்களேன், காங்கிரஸ் வந்து ஒரு கோரிக்கை, இதுல வந்து ஒத்து வராதுன்னு சொல்றதுக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் காட்ட முடியுமானா தமிழ்நாட்டில் இல்ல. ஒத்து வராதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஸ்டாலின் கேன் ஷோ எனி எக்ஸாம்பிள்? இது நடந்து இது நடக்க முடியாத போய் பிரச்சனையாகி உடஞ்சி போய் அது மாதிரி ஒண்ணு மட்டும் இருக்கு. நம்ம தேசிய கட்சிகளுக்கு எப்பெல்லாம் வாரி வழங்குறோமோ அப்பெல்லாம் ரிசல்ட் வந்து நெகட்டிவா போகுது. தமிழ்நாட்டுல நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, தேசிய கட்சிகளுக்கு நீங்க வாரி வழங்குனீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்குறது. இதுல நான் ஒன்று பாருங்க, இன்னொன்னு மாணிக் தாக்கூர் சொல்றாருல, மக்கள் தீர்மானிப்பார்கள் ஒரு கட்சி ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியானது. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவர் ஆக்சுவலா கூட்டணிக்கு தலைமை தாங்க, தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறதுக்கு நாங்கள் முழு அளவில் ஒத்துழைப்போம், மக்கள் தான் முடிவு செய்வாங்கன்னு சொன்னா கூட அதுல ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப இவர் சொல்றதை பார்த்தா நாங்க வந்து திமுக எங்கெங்க போட்டி போடுதோ அங்கெல்லாம் வந்து உள்ளடி வேலை செய்வோன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அங்கதான் நான் வரேன் பிரியா. பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு எங்களுக்கு கூட்டணியில பங்கு கொடுங்கன்னு கேட்கிறது, நம்பர் கேட்கறது, அதெல்லாம் குழு அறையில் கேட்கறது. காங்கிரஸ்ல இருக்கிற குரல்கள் என்ன அப்படின்னா, அது தலைமை அலோவ் பண்ற குரலா இருக்கிறது. நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, உங்களோட வாக்கு சதவீதம் குறைவு, நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி தான் அப்படின்னு உள்ளுக்குள்ள திமுகவை கீழே இறக்கி தானே இந்த டிமாண்ட். அப்ப இது எப்படி கூட்டணி, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு பெர்செப்ஷனை வந்து உருவாக்குறீங்க, மேலிடத்துக்கிட்ட வந்து போய் உருவாக்குறீங்க. மாணிக் தாக்கூரோ ஜோதிமணியோ எக்ஸ்ஆர்ஒய் கார்த்திக் சிதம்பரமோ மேலிடத்துல போய் ஒரு பெர்செப்ஷன் உருவாக்குறாங்க. திமுகவுக்கு பாப்புலாரிட்டி போயிடுது. உண்மை நிலையில் நமக்கு தெரியாது, எலெக்ஷன் தான் அது ப்ரூவ் பண்ணும். திமுக என்ன சொல்லுவாங்க? நான் இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு ஸ்டாலின் பேசும்போது, ஒரு வாக்குச்சாவடியில வெறும் 350 வாக்குகள் வாங்கினா போறோம், 75,000 வாக்குச்சாவடிகளில் 2.5 கோடி வாக்குகள் நம்ம வாங்க முடியும். 1700 1300 ரோட்டில் நம்மளால 350 வாங்க முடியுமா முடியாதான்னு அவர் கேட்கிறார். அதுல ஒரு ரீசன்ஸ் இருக்கு. ப்ரோ இன்குபன்சியில் நாங்கள் வின் பண்ணுவோன்னு அவங்க உறுதியா இருக்காங்க. அது தேர்தல் தான் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால்
இவங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிக்சர் வந்து மேலிடத்தில் சொல்றாங்க. திமுகவுக்கு செல்வாக்கு இல்ல, அது நம்ம கூட்டணி கட்சிகளால தான் வின் பண்ணுது. கூட்டணி கட்சிகளால வின் பண்ணுது கூட ஓரளவுக்கு வச்சுக்கலாம். இவங்களால அவங்க வின் பண்றாங்க, அவங்களால இவங்க வின் பண்றாங்க. திமுகன்ற கட்சி ஒரு 77 வருஷமா இங்க இருக்கிற கட்சி. அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே எலக்ட்ரோரல் லெவல்ல, கீழே வந்து மைக்ரோ லெவல்ல அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு 25-40 சீட்டா கொடுத்தா 40 சீட்லயும் வந்து திமுக தான் வேலை செய்யணும். உங்களுக்கு நீங்களா வேலை செய்ய போறீங்க? எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பூத்துல போய் பாருங்க, அந்த பூத் மேனேஜ் பண்ற பூத் கமிட்டியில எத்தனை பேர் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, எத்தனை பேர் திமுக காரங்க இருக்காங்க போய் பாருங்க. இது எதை நோக்கி தான் போகுது பிரியன்? ரெண்டு, நமக்கு ஒரு தலைமையிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருச்சு, இல்ல ஒத்து வராதுன்னு திரு ஸ்டாலின் அவங்க சொல்லிட்டாங்க. ராகுல் பேசல. ஆனா நம்ம எப்படி யூகிக்கிறோம்னா அவர் கன்சென்ட்ல தான் இவங்க பேசுறதா நம்ம யூகிக்கிறோம்னா, இப்ப மணி அவங்க கேட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன? இதுதான் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து இந்த கார்டை போட்டிருக்காரு, இந்த காலத்தை அப்படி பரப்ப விட்டுருக்காரு, பப்ளிக் கன்சம்ஷனுக்கு விட்டுருக்காரு, பொதுமக்களோட இதை காங்கிரஸ்காரங்களுக்கு விட்டுருக்காரு வச்சுக்கோங்களேன். எஸ், நான் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன், அது ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு. அப்போ இட் இஸ் ஃபார் யூ டு டிசைட். காங்கிரஸ்க்கு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க, நீ டிசைட் பண்ணிக்கோ. டிசைட் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்தாவா வராட்டி போய் அதுல பர்டிகுலரா இருந்தா, ஆட்சியில் பங்குன்றதுல நீங்க ரொம்ப பர்டிகுலரா இருந்தா உள்ள வாங்க, இல்லாட்டி வராட்டி போவாங்க. அதே மணி சார் சொன்ன மாதிரி இன்னொன்று இருக்கு. ஆல் இந்தியா லெவலில் ஒரு நம்பிக்கையான தோழனா இருக்காங்க. இந்தியா கூட்டணியில 29 வரையும் பார்லிமெண்ட்ல மோடியை எதிர்க்கிறதுக்கு திமுகவோட தயவு வேணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்தியா கூட்டணியில் திமுக இல்லாட்டி இந்தியா கூட்டணி என்ன மாதிரியா ஒரு தோற்றம் கொடுக்கும்னு அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இருக்கும்பொழுது இதை டிசைட் பண்ண வேண்டிய டேக் இட் ஆர் லீவ் இட் பாயிண்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட தான் இருக்கு. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, மோதல் முடியல, பார்ட் 2 என்னன்னா சீட்ல பிரச்சனை வரும். நீங்க கேக்குற சீட் அவங்க கொடுக்க முடியாது. ரெண்டு முதல்ல கேட்டுக்குள்ள வரதுனா ஒரு டிமாண்ட விட்டுட்டு தான் உங்களுக்கு வர முடியும். பேசலாம், அதையுமே பேசலாம். அதையும் தாண்டி ரெண்டாவது கேட்டுக்கு வந்தீங்கன்னா அங்க பல பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு. லட்சுமி, இது முதல்ல என்ன நினைக்கிறாங்க ரெண்டு கட்சின்றது தான் நமக்கு பெரிய கேள்வி. இது தனிநபர்களா காங்கிரஸ்ல பேசுறாங்க அப்படின்னு நீங்க எப்படி புரிஞ்சு, திமுக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சு, முதல்வர் பேசியதிலிருந்து திமுகவோட நகர்வு இனி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக இன்னைக்கு முதல்வர் சொன்னதுனால, அதாவது முதல்வர் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், திமுகவுடைய நிலைப்பாடு ஆரம்பத்திலிருந்தே இதுதான். ஏன்னா அவங்களோட லாங் ஸ்டாண்டிங் பாலிசியே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தான். என்னைக்குமே அவங்க பவர் ஷேரிங்க்கு தயாராகவே இருந்ததில்லை. அது வந்து அவர் இன்னைக்கு அதையும் தெளிவா சொல்றாரு, காங்கிரஸுக்கும் அது தெரியும் அப்படின்றார். அப்போ ஏற்கனவே அது காங்கிரஸுக்கு தெரியப்படுத்தப்பட்டது அல்லது ஏற்கனவே தெரிந்திருக்கு அப்படின்றதுதான் அதுல உள்ள பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தம். பவர் ஷேரிங்க்கு அவங்க தயார் இல்லை திமுக, காங்கிரஸுக்கும் தெரியும். அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸ் தலைமை இதுவரைக்கும் பவர் ஷேரிங்கை பத்தி இதுவரைக்கும் பேசல. மாணிக்கம் தாகூரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை இன்றைக்கு நாராயணசாமியோ இதை பேசி இருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் தலைமையினுடைய சமிக்ஞை இல்லாமல் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த சலசலப்புகள் எல்லாம் தொடரும். ஆனால் 22ஆம் தேதி டிஎம்கே வந்து குழு அமைச்சு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு என்ன பேச முடியும்? போய் நாங்க தான் ஏற்கனவே பவர் ஷேரிங் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, எங்க தலைவரே தெளிவா சொல்லியாச்சுல, அதுக்கு பிறகு அதிகாரத்துல பங்கு எதுக்கு கேட்குறீங்க நீங்கன்ற முதல் கேள்வி அங்க வரும். அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே இதற்கு திமுக முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. அப்போ மணி அவர்களும் பிரியன் அவர்களும் சொல்றதுதான், இந்த டிமாண்ட் இருந்ததுன்னா வர வேண்டான்ற இடத்துக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க வந்து பவர் ஷேரிங்க்கு இங்க வந்து அதுக்காக வந்து நிக்காதீங்க. நாங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில நாங்க ஜெயிக்கிறோம், அதிகமான எண்ணிக்கைகள் இல்லாமல் மைனாரிட்டியா இருந்தா கூட உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை. நீங்க வந்து வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்ல கூட்டணிக்குள்ள இருக்கலாம், அவ்வளவுதான். இனி பங்குங்கிறது கிடையாதுன்றது ஏற்கனவே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமே அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, நம்ம வந்து செய்திகள் எல்லாம் பாக்குறோம், 41 தொகுதிகள் கேட்கிறாங்க, 69 தொகுதிகள் கேட்கிறாங்க, அதிக எண்ணிக்கை. அதெல்லாம் கடைசியில இன்னைக்கு இருக்க 25 விட 3 தொகுதி அதிகமா 28 தொகுதி வாங்கிட்டு இந்த பேச்சுவார்த்தை முடிய போகுது பாருங்க. காங்கிரஸ் அங்கதான் நிக்க போகுது. இவ்வளவு இந்த 3 மாசம் பண்ண பிரயத்தனமும் 3 தொகுதி அதிகமா நான் வாங்குறதுக்காக. அத ஒரு டெலிபோன் கால்ல முடிச்சிருக்கலாமே. லாஸ்ட் டைம் வந்து 8னாங்க 10ன்னு இதுக்கு இவ்வளவு பிரயத்தனம். கடந்த முறையுமே கூட, கடந்த தேர்தலையுமே கூட இது வந்து நிறைய சிக்கல். அதாவது காங்கிரஸ் கடைசி நேரத்துல எண்ணிக்கைகளை சம்மதிச்சதுக்கு முன்னால அதுக்கு நிறைய திரைமறைவில் நடந்த நிறைய அம்சங்கள் உண்டு, நிறைய பேச்சுவார்த்தைகள் உண்டு. ஃபைனலா வந்து ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சோனியா காந்தி கிட்ட பேசிதான் இந்த நம்பர்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. அதே நிலைமை இப்போதும் தொடரப்போகுது. காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க முடியாமல் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை என்ன பேசணும், பொதுவெளியில என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கூட இன்னைக்கு திராணி இல்லாம இருக்குன்றதுதான் இதுல நம்ம வந்து திரும்ப பதிவு செய்ய முடியல. அதுக்கு நீங்க வேற ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. சொல்ல அனுமதிக்கிறதுக்கு அவங்களுக்கு
அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்கன்னு. இதில் நீ கவனிக்க வேண்டியது, மாணிக்கம் தாகூர் டெல்லிக்கு போறார், கூட்டம் நடக்குது, அவங்களை பார்த்த பிறகு வெளியில பேசுறாரு. இல்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அப்படி பார்த்தா சசி தரூர் எவ்வளவு வருஷமா பேசிக்கிட்டு தானே இருக்காரு தலைமைக்கு எதிரா. ஏன் சசி தரூர் மேல நடவடிக்கை எடுக்கல? காங்கிரஸ்ல இது எப்போதுமே வாடிக்கையா நடக்கிறது தான். காங்கிரஸ்குள்ள குழப்பம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எல்லா கட்டத்திலும் எல்லா மாநிலத்திலயும் அதுதான். ஏன் DK சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அவரை முதலைமை ஆரம்பத்துல அக்ரிமெண்டே சித்தராமையா 2.5 வருஷம், இவர் 2.5 வருஷம் தான் பேசினது. அதை தீர்த்து வைக்க முடியல. கர்கேவால அதே ஹோம் ஸ்டேட் அவருக்கு, அவராலையும் தீர்த்து வைக்க முடியல, ராகுல் காந்தியாலையும் தீர்த்து வைக்க முடியல. இப்ப காங்கிரஸால என்னத்தை சால்வ் பண்ண முடியும்? மணி அவர்கள் சொன்ன பாயிண்ட், முதல்ல அவர் ஒரு கோப்பைக்குள் இருக்கிற ஒரு அலை போல, ஒரு புயல் போல அடிக்கிறதா தான் முதல்ல பார்க்கப்பட்டது. இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும்னு. ஆனா தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி இல்லைன்றாரு. நீங்க தலைமை குழப்பத்துல இருக்கா இல்ல கிளாரிட்டியா இருக்கா? இல்ல இப்ப திமுக தெளிவுபடுத்தி விட்டது. இதுதான் இதுக்கு மேல எங்க கிட்ட எதுவுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு எண்ணிக்கைகள் அதிகம் வேணுமா, 1, 2, 3 எண்ணிக்கைகள் அதிகம் கொடுக்க, அது இது வரைக்கும் அவங்க சொல்லல. ஆனால் அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு, அவங்களுக்கு எண்ணிக்கையில் அதிகம், அதை தாண்டி ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிவிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனாலதான் அதை திரும்ப திரும்ப அச்சப்படுத்திக்கிட்டே. ஒருவேளை காங்கிரஸ் இதுல உறுதியா இருந்து தாவேகாவுக்கு போயிரும், பிரியன் சுட்டி காட்டின மாதிரி தாவேகாவுக்கு போயிருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை திமுக தலைமை உணர்ந்திருக்கா? ஒருவேளை போயிட்டாங்கன்னா இல்ல, அதாவது இப்ப நீங்க இந்த சிக்கலை உணர்ந்து பேசணும், அதாவது சாரி எப்படி சொல்லக்கூடாது, நீங்க இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 மாசமா 70 நாட்களுக்கு முன்னாலேயே குழு போட்டு இதை பேச்சுவார்த்தையை தொடங்கணும்னு சொன்னதுக்கான காரணம், ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா வெளியேறி தாவேகா கிட்ட போயிட முடியும். DMK ஆற போட்டுருச்சு கம்ப்ளீட்டா. திமுக தலைமை இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாச்சு. நேற்றைக்கு அத்தனை அழுத்தங்களுக்கு பின்னால அப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க DMKல. அந்த அறிக்கை அவர்களுடைய தேர்தல் பணிகளை சொல்றக்கூடிய அறிக்கை. ஆனா அதுல இருந்த கடைசி வரி, நாங்க 22ஆம் தேதி ஒரு குழு அமைப்போம், அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும். இதுக்கு முன்னால என்னைக்காவது திமுகவுல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கா? இன்னைக்கு இந்த தேர்தலில் நாங்க குழு அமைக்க போறோம்னு அறிவிப்பு. குழு அமைச்ச பிறகுதான் இத்தனை பேர், இன்னென்ன நபர் இந்த குழுவுல இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, குழு அமைக்கப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தும் இந்த குழுன்னு அறிக்கை வரும். இப்ப லட்சுமி, இப்போ திமுக ஓகே அப்படி போனாலும் போங்கன்ற கட்டத்திலும் பிளான் பியோட இருக்காங்களா? இல்ல, பிளான் பி அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அத நான் இங்க இல்ல அந்த பேச்சின் தொனியை கேக்குறேன். நான் என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அமைதியா வச்சுக்கிட்டே இருந்துட்டு தேர்தல் நெருக்கம் வரைக்கும் கொண்டு அதற்கு பிறகு முடியல, நம்பர்ஸ் உங்களுக்கு பத்தல, ஆட்சியில பங்கு வேணும், அக்ரிமெண்ட் முன்னாலே சைன் பண்ணும் அப்படிலாம் வந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்க வெளியில போனாலும் அவங்களுக்கு டேக்கர்ஸ் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு திமுக தயாராகி சொன்னதும் என்னிடம் திரு செல்வ பெருந்தகை சொன்னதும் நாங்க பிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம். டிசம்பர் 15th நாங்க பிக்ஸ் பண்ண சொன்னோம், குழு போட சொன்னோம். நீங்க தள்ளி போட்டீங்கன்னா எங்களால வேலை பார்க்க முடியாது, ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு. இப்போ லட்சுமி சொல்றாங்க இது ஒரு ஆற போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லாத சூழல்னா இது காங்கிரஸுக்கு தெரியாம இருக்குமா? இதை எப்படி? காங்கிரஸுக்கும் தெரியும். இது அவங்க சொல்றது கரெக்ட், லட்சுமி சொல்றது கரெக்ட். அவங்க ஆற போடுறது மூலமா, ஏன்னா சொடாங்கர் முதல்ல போய் பேசும்போது வைத்த டிமாண்ட்ஸ் ரொம்ப அதீதமானது. 70 சீட்டு அதிகாரத்துல பங்குன்றதை விட 70 சீட்டுன்றது கண்டிப்பா திமுகவை இரிட்டேட் பண்ணியிருக்கும். அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு அவர்களை சந்தித்து பேசவே இல்லை. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த அலையன்ஸ் ஒரு அதாவது ஒரு ஐடியாலஜிக்கலி கோஹரன்ஸ் அலையன்ஸ், இது கொள்கை ரீதியா ஒரு ஒத்திசை உள்ள ஒரு அலையன்ஸ், இது ஒரு நல்ல அலையன்ஸ். ஆக்சுவலா இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நடந்திருக்க டெவலப்மெண்ட், வந்தே மாதரம் பாடலை நீக்கப்பட்ட பகுதிகளோட சேர்ந்து நாடு முழுவதும் பாடணும்னு கொண்டு போடுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது இன்னைக்கு மக்களவையில் அமளி நடந்திருக்குது. அதாவது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வரிகள் இருக்குன்னு சொல்லி தான் 1937 அதை காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு நீக்கிறார். இன்னைக்கு அப்புறம் அஸ்ஸாமில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட அதை பேசியிருக்காரு. விரும்பினாலும் விரும்பாட்டியும் கூட இவர்கள் இந்த அலையன்ஸ் உடைய முடியாது. இது ஏதோ 5 சீட்டு 10 சீட்டுக்கோ ஒரு 2 மந்திரிக்கோ 3 மந்திரிக்கோ இருக்கோ அந்த அதிகாரத்தில் பங்குன்றதை தாண்டி கடந்த ஒரு 22 ஆண்டுகள்ல 8 தேர்தல்களை ஒன்றாக சந்தித்த ஒரு கூட்டணி, 4 மக்களவை தேர்தல், 4 சட்டமன்ற தேர்தல், எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்று நாடு ஒரு நெருக்கடியை சந்திக்கும் பொழுது இந்த அலையன்ஸ் உடையுதுன்னா ஐ திங்க் 2 பேருமே தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. எனக்கு 2 பேருமே அப்படிதான் நான் பார்க்குறேன். திமுக சைடில் இருக்கக்கூடிய சில தவறுகளை பேசித்தான் ஆக வேண்டும். மொத்த தப்பையும் தூக்கி நீங்க காங்கிரஸ் மேல போட முடியாது. ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை நீங்க என்கரேஜ் பண்றீங்க. நான் சொல்ல வர்றது இது ஒரு ஐடியாலஜிக்கலி கோஹரண்ட் அலையன்ஸ், அன்லைக் NDA.
ஆகவே இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்குது, ராகுல் காந்திக்கும் இருக்குது. அரவிந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த காட்சிகள்? நம்ம இத கிட்டத்தட்ட ஒரு 4-5 எபிசோட்ல பேசணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க கடைசியா அப்படின்றது. ஆனா விரிசல் பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, எந்த நடவடிக்கையும் இல்லை. அது காங்கிரஸோட ஜனநாயக தன்மைன்னு சொல்லப்பட்டது இப்ப முதல்வர் சொன்ன பிறகு திரும்ப ரியாக்ஷன்லாம் வருது அப்படின்னா இதை எப்படி எங்க போய் இருக்கும்? ஏன்னா திமுக லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லியாச்சு, ஒரு கண்டிஷன் அப்ளை, ஆட்சியில் பங்குனா ஒத்து வராது, அதை தாண்டி தான் நம்ம ஏதாவது பேசணும். எண்ணிக்கை அப்படின்னா இனி காங்கிரஸ்க்கு, இப்ப காங்கிரஸ் தான் இப்ப முடிவெடுக்கணும், பந்து காங்கிரஸ் கிட்ட போயிடுச்சு. ஸ்டாலின் வந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு தெளிவா சொன்னாரு. அது மட்டும் அவர் சொல்லல, இந்த கூட்டணியில பிரச்சனை, கூட்டணி வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. 2 பாயிண்ட் அவர் தெளிவா சொன்னாரு. கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இந்த கூட்டணி சிதறாது, பிரியாது. அது வந்து நடுவில் இருக்க சில பேர் பேசுறாங்க, அவங்க வந்து கிளம்பி விட கூட பாக்குறாங்க, அது வந்து நடக்காது. இந்த கூட்டணி வலுவா இருக்கும், கோஹரண்டா இருக்கும். 2த்தையும் சொல்றாரு. ஒண்ணு தன்னோட நிலையை சொல்றாரு, இன்னொன்னு தன்னோட நம்பிக்கையை சொல்றாரு. அப்போ அவர் இந்த கூட்டணியை நான் இழக்க தயாரா இருக்கேன்ற அளவுக்கு அவர் பேசல. தலைமையோட குரல் என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு நாங்க கொள்கை ரீதியாக வரலாற்று ரீதியாக நாங்க தயாரா இல்ல, நடைமுறையை அதுல ஒத்து வராது, ஆனா கூட்டணியும் பிரியாது, நாங்க பேசி தீர்த்துப்போம். நடுவில் இருக்க சில பேர் பேசுறது குழப்பத்துல இது பண்ணுவாங்க. சோ அந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்திருக்கான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அப்போ தான் வேணும் அப்படின்றத ஸ்டாலின் புரிஞ்சிருக்காரு, முதலமைச்சர் புரிஞ்சிருக்காருன்றத இது காட்டுது. இல்ல அதுல எனக்கு ஒன்று அரவிந்தன் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லோருக்குமே சமகால அரசியல் சூழல் எல்லாம் உணர்ந்தவர்கள் தான். ஏன் அமைதியா இருக்கிறாங்க, இருக்கணும்னு அமைதியா இருக்காங்களா, இல்ல தானா வெளியேறட்டும்னு 2 தரப்பும் அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரே கேள்வி, நீங்க டிமாண்ட வச்சாச்சு, ஒத்து வராதுன்னு சொன்ன பிறகு இறங்கி வர வேண்டியது காங்கிரஸ் தானே? இல்லாட்டி இந்த கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையில முதல்வர் இறங்கி வர போறாரா? இப்படி கேட்டுறேன், யார் இறங்கி வர போறாங்க இப்போ? அதாவது ஒண்ணு இறங்கி வரணும், அப்படி இல்லைன்னா வெளியே போகணும். 2 தான் கேள்வி. ஆமா, இப்ப மாணிக்கம் தாக்கூர் தான் பேசுறதுலாம் எப்படி இருக்குனாக்க, இது வந்து அவங்க வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும், நாளைக்கு உனக்கு மைனாரிட்டி, உனக்கு பெரும்பான்மை வராட்டா நீ கூட்டணி வந்துதானே ஆகணும்ன்றத அவர் மறைமுகமா சுட்டி காட்டுறாரு. பிரியன் சொன்னாரு, அப்ப நீ 2006 ஏன் அப்படி பண்ணு, சோனியா காந்தி எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்றாரு. நான் சொல்றேன், 1971 இந்திரா காந்தி எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் முழுக்க வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்துட்டு திமுக கிட்ட வந்து அவங்க இதாயிட்டாங்க. அப்போ அன்னிலேருந்தே வந்து இந்திரா காங்கிரஸ் வந்து மாநிலத்துல எனக்கு பங்கு வேணான்றத ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டாங்க 71. இப்ப கிட்டத்தட்ட 55 வருஷம் கழிச்சு அந்த டிமாண்ட் எழுப்புறாங்க. எழுப்பக்கூடிய 2006 எழுப்பல, இப்ப எழுப்புறாங்க. எழுப்புறதுல 2 காரணம். ஒண்ணு, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஆப்ஷன், டிவிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இப்ப கேட்டு பார்க்கலாம், இப்பதான் அதை செய்ய முடியும் அப்படின்றத டைமிங்ல கரெக்டா இது பண்றாங்க. அதான் அரசியல். அது நியாயமா சரியா தர்மமா அதர்மமான்றதெல்லாம் இப்ப நம்ம விவாதிக்க முடியாது. ஆனா அது அரசியல், அது நடக்குது. 2வது காரணம் வந்து காங்கிரஸ்ல நான் உள்ள சில பேர்த்த பேசினதுல அவங்க இந்த டிமாண்டை வந்து ஏதோ வேற வலிமையை பெருக்கிறதுக்காக மட்டும் அவங்க இந்த டிமாண்டை வைக்கல. ஏதோ மாணிக்கம் தாக்கூர் அது மாதிரி டெல்லி சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இதை பேசல. உள்ளூர் தலைவர்களுக்கு ஒரு புழுக்கம் இருக்கு. என்னன்னா, நாங்க இந்த அரசாங்கத்துல கூட்டணியில இருக்கோம், அரசாங்கத்தினுடைய நல்ல பேர் எதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, ஆனா அரசாங்கத்துக்கு கிடைக்கிற கெட்ட பேருக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். ஒண்ணு நாங்க உள்ள இருக்கணும், அல்லது நாங்க வெளியில இருக்கணும். 2மே இல்லாம 2 கட்டானா இருக்கும். அதுக்காக தான் நாங்க இதை கேட்கிறோம். எங்களுக்கு அதிகாரத்துல ஏதோ ஒரு இடத்துல பங்கு இல்லைன்னா நாங்க வந்து கட்சியை பாக்குறதோ தொண்டர்களை பாத்துக்கிறதோ 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வேண்டியது பண்ற எதுவுமே பண்ண முடியல, அந்த புழுக்கத்துல இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த குரலை மாணிக்கம் தாக்கூர் வந்து பிரதிபலிக்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை போடுறாருன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு குரல் தான், ஒரு வலுவான குரல். முழு காங்கிரஸ் அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் ஒரு பகுதியினர் அதை ஃபீல் பண்றாங்க. அதிகாரத்துல பங்கு வேணும். அரவிந்தன், இப்ப நான் ஒரே ஒரு குறுக்கீடு தான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியாயம் இருக்கும், நம்ம அதை மறுக்கவே முடியாது. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு வருத்தம் இருக்கலாம், நம்ம தான் ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம தான் எல்லாம் செலவு பண்றோம், ஆனா இப்படி கேட்கறாங்களேன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியாயம், நம்ம அதெல்லாம் கடந்து விடுவோம். இப்ப எலெக்ஷன் கண்ணு கட்டிய தூரத்தில் வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறாங்கன்ற இடம் இருக்குல்ல, ஒரு டிமாண்டை வச்சாச்சு, வெளிப்படையா பேசியாச்சு, அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி வந்துச்சு இல்ல. அதாவது நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னாக்க, என்னதான் அவங்க ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், அதாவது ஒரு தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு ஆப்ஷனை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு சரியானது, எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது இப்போ. ஆனா
அப்படி ஒரு இது நடக்கலன்னா இவ்வளவு வெளிப்படையான பேச்சு வராதுன்ற தர்க்கத்தை நம்ம ஒத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி வந்து பிரியாம சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதான் வரலாறு, அப்புறம் பரஸ்பர நன்மை அதை வச்சு பார்க்கும்போது இருக்கு. ஆனால் அப்படி அமைஞ்சாலுமே கூட அந்த புழுக்கத்தோட தான் வேலை செய்வாங்க. தொண்டர்கள் மத்தியில, இரண்டாம் நிலை தலைவர்கள் மத்தியில அந்த இணக்கத்தோட வேலை செய்யறது இருக்குமா? நீ மைனாரிட்டி கவர்மெண்டா என்கிட்ட தானே வந்து ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் காங்கிரஸுக்கும், நீ அதிக எம்எல்ஏ கிடைச்சாலும் என்கிட்ட பங்கு கேட்பன்ற எண்ணம் திமுகக்கும் உள்ளுக்குள்ள ஓடதான் செய்யும். நண்டு கதை ஆயிடும், செயல்பாட்டை பாதிக்கும். நண்டு கதை ஆயிடும்ன்றீங்க. ஆமா, நண்டு கதை ஆயிடும். அது வந்து செயல்பாட்டை பாதிக்கும். கூட்டணியில பலன் இருக்குன்னா பலன்ல பங்கு வேணும்னு ஒருத்தர் கேட்கறதும், கூட்டணியில பலன் இருக்கு, பலனோட பங்கு வந்து உனக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் தான் ஒருத்தர் சொல்லும் போது, எனக்கு அது மட்டும் போராது அப்படின்னு ஒருத்தர் நிக்கும் போது, உனக்கு அது கிடைக்காதுன்னு ஒருத்தர் சொன்னா சரி அப்படின்னா நம்பர் கேம்ல பாக்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வேகம் ஓடுது இல்ல, ஒரு எண்ணம் ஓடுது இல்ல, அந்த எண்ணத்தை நீங்க தடுக்க முடியுமா? நீங்க சொன்ன பாயிண்ட்லயே நான் எடுக்கிறேன் திரு அரவிந்தன். நீங்க சொல்ற பாயிண்ட்லயே பிரியன், ஆட்சியில் பங்கு இல்லைன்னு உள்ளுக்கு வந்தா கூட இப்ப ஒரு இடத்துல கான்சியஸா இருப்பாங்க திமுக, நாங்க உங்களுக்கு அதிக இடங்கள் கொடுத்தாலும் நீங்க திரும்ப அங்கதான் வரப்போறீங்க அப்படின்னு. இப்ப இடத்தில் நீங்க சொன்ன மாதிரி இரண்டாவது கட்ட இதுவும் பிரச்சனையா தான் இருக்க போகுது. இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது, திரும்ப கனிமொழி அவர்கள் போயிட்டு வந்த பிறகும் எதுவும் சரியா ஆகலன்றதையும் சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கா? அந்த விஷயம் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு பரவலான புரிதல் வந்து சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நம்பினாங்க அப்படின்னு எல்லாரும். பட் 2 வீக்ஸா அது தொடருது. இன்றைக்கு முதலமைச்சர் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறார். இப்ப தெளிவுபடுத்திட்டார் அவரு, நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்கன்னா இதை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இல்ல நீ பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. அதுதான் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது இது சீட்டு அதிகமா கொடுத்தாலும் அரவிந்தன் சொல்ற சிக்கல். ஆக்சுவலா கனிமொழி போய் நம்பர்ஸையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை, அதனால தான் இந்த கண்டினியூ ஆகுது இந்த விஷயங்கள். ஆக்சுவலாக டிஎம்கே ஹஸ் டேக்கன் எ டிசிஷன், இதுதான் உங்கள் நம்பர், இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரணும் அப்படின்னு ஒரு நம்பர் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட நம்பருக்கும் இவங்க சொன்ன நம்பருக்கும் தேர் இஸ் a large difference இருக்கு. ஓகே, அதனால் இப்போ அவங்க வந்து எப்படி அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க? ஸோ அதனால் வந்து அவங்க பேசாமல் இருக்காங்க. சரி, குழு போடுறது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். 2021 எலெக்ஷனில் February 27 குழு போட்டாங்க. April 2 எலெக்ஷன் நடந்தது. இப்போ என்ன தேதி ஆச்சு இன்னைக்கு? எது குழு நீங்கள் 70 நாளைக்கு முன்னாடி ஏன் குழு போட்டீங்க? லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி தான், அந்த குழுவில் போட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு குறைவான இடங்கள் கொடுத்தா சஃபிஷியன்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு அணிக்கு பாயறதுக்கான ஒரு டைம், அல்லது அதுக்கேற்ப தயாரிப்புகளை சரி பண்ணணுன்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி முன்னாடியே குழு போட்டீங்க. ஸோ அது ஒரு முன்னேற்பாடு, உங்களோட முன்னேற்பாடு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து, நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு சீட் கேட்கறது, ஆட்சியில் பங்கு கேட்கறது, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு விட்டார்களா என்ற ஒரு கேள்வி வந்து பின்னாடி தொக்கி நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். லட்சுமி, எனக்கு சுருக்கமா ஒரு பிரேக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிரியன் சொல்ற மாதிரி திமுக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இதுதான் இடம், இதுதான் செய்ய முடியும், இதுக்குள்ள பேசலாம், 1-2ன்றது பேச்சு அப்படிதான் இல்ல. நம்பர்ஸ் வந்து அவங்க கூடுதலா கேக்குறாங்க. திமுக இப்ப இருக்க எண்ணிக்கையில இருந்து 2-3 கூடுதலா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அதான் 28ன்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனா இதுல இன்னொரு அம்சம் இருக்கு. கனிமொழி நேரில் சந்திச்ச போது அவங்க வந்து கிரீஷ் சோடங்கர் இல்லாம நீங்க முகுல் வாஸ்னிக்க இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க அப்படின்றதும் திமுகவினுடைய ஒரு கோரிக்கை. அது ராகுல் சோடங்கருக்கு இருக்கிற நெருக்கம் இருக்குல்ல, இதுல வந்து இதுல நம்ம வந்து சோடங்கரோட முன்னால அவருக்கு கோவால இருந்த அவரோட ஸ்டிண்ட், அந்த நேரங்கள்ல காங்கிரஸ் எடுத்த தவறான முடிவுகள், அவர் வந்து அந்த சமயங்கள்ல காங்கிரஸ் தோல்விக்கு பிறகு பதவி விலகினது, இது எல்லாத்தையுமே கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ சோடங்கரால இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு திமுகவும் நினைக்கிறாங்க. காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னொரு நுணுக்கமான இடம், நம்ம பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். முன்னாடி ஹைகமாண்ட் 2 தலைமை போன்ல பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஆனா டெல்லியில இருக்கிறப்ப காங்கிரஸ் தலைமை குழுகிட்ட பேசுன்ற மாதிரி ஒரு தொனி இருக்கு. குழுகிட்ட எதா இருந்தாலும் பேசுங்க, எங்கள்கிட்ட வேண்டான்ற தொனி இருக்கா? அது சிக்கல் இருக்கான்னு ஒரு பிரேக் இருந்தா, குழுக்கு வெளியில எதுக்கு மாணிக் தாக்கூர் எல்லாம் பேசுறாரு? குழுல தானே பேசணும். அவர் ஏன் பேசுறாரு மாணிக் தாக்கூர்? இல்ல அது ஒரு கேள்வி. பேச வேண்டாம்ல. அப்படி காங்கிரஸ் நினைச்சா குழுல பேச மாணிக் தாக்கூர் வெளியில பேச வேண்டாம். இதுல இணக்கப்புள்ளி தென்படுகிறதா, இல்ல வந்து ரொம்ப கராரான தன்மை இருக்கிறதுனால இது எப்படி வேண்டுமானாலும் போகலான்ற தன்மையும் இதுக்குள்ள இருக்கா, இந்த 2 உறவுக்குள்ள? அது இணக்கத்தன்மை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நிச்சயமா குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு வெளிப்படையாக சொல்றது அளவுக்கு போறது இருக்கு இல்லையா. அப்புறம் முதலமைச்சர்கிட்ட இருந்து வெளிப்படையா ஒரு வார்த்தை வந்தாச்சுன்னும் போது அன்னைக்கே வந்து ஒரு 2-3 பேர் வந்து ரியாக்ட் பண்றது இருக்கு இல்லையா. அது இணக்கத்தை குறிக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது பிடிவாதத்தை குறிக்கிற விஷயம் தான். இணக்கம் இல்லைன்றதை வெளிப்படையா அறிவிக்கிற விஷயம் தான் அது. இனிமே நீங்க அந்த கூட்டணி வந்து
பிரியாம ஒட்டியே இருந்தாலுமே பழைய இணக்கம் வருமா, பழைய ஒத்துழைப்பு இருக்குமான்றது கேள்விக்குறிதான், நிச்சயமா கேள்விக்குறிதான். திமுக அதிகபட்சம் இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆட்சியில பங்கு கேட்காதீங்க, அது எங்களுடைய ஸ்டாண்டு, நாங்க அதை மாத்திக்க மாட்டோம், வேற விதத்துல வந்து அதிகாரத்தை பங்கு இது பண்ணலாம், நியமன பதவிகள் மற்ற விஷயங்கள் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஏதோ ஒரு விதத்துல காங்கிரசினுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பவர்ல ஷேர் பண்ணுன்ற அந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா, ஆதங்கம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தீனி போடலாம், ஒரு திருப்தி கொடுக்கலாம், அதன் மூலமாக இது பண்ணலாம். ஆனா அதுல வந்து ஒரு தெளிவான திட்டவட்டமான வாக்குறுதிகள் இல்லை அப்படின்னா இந்த இணக்கம்ன்றது இன்னும் வந்து பலவீனமாகும், இப்ப இருக்கிறத விட இன்னும் பலவீனமாகும். அதுல ஒரு தெளிவான வாக்குறுதிகள் இருந்ததுன்னா ஒருவேளை வந்து இந்த இணக்கம் மீண்டும் வந்து பழைய இணக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரியன், அப்படி நாங்க நம்பர்ஸை கூட கொடுக்கறதுலயும் சிக்கல் இருக்கு. அது அது அதையும் நீங்க கோடிட்டு டிஎம்கே நம்பர்ஸ் குறையக்கூடாது, அது ஒரு சிக்கல் இருக்கு. அரவிந்தன் சொன்ன மாதிரி, மணி அவர்களே சொன்ன மாதிரி, உள்ளாட்சி பிரதிநிதித்துவம், வேற வாரியம், இது மாதிரி அப்படி அகாமடேட் பண்ற வாய்ப்பு அந்த அதுக்கு நகருவாங்களா காங்கிரஸ்? சரி, இதை ஏத்துக்கிறோம். இந்த 5 வருஷத்துல நடந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான லோக்கல் லெவல்ல காங்கிரஸோட ஒரு கோஆர்டினேட் பண்ணி டிஎம்கே பண்ணியிருக்கலாம். டிஎம்கே வந்து டிஎம்கே மந்திரிகளோ இல்லை அதிகாரிகளோ காங்கிரஸுக்கு வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை, காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் சரியாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அதிருப்தி ஆக்சுவலாக. ஸோ அது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பல அவமானங்கள்லாம் வந்ததுனால ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எகிரி அடிக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக திரு பிரியன், நான் திரு செல்வப்பிரதகை அவர்கள்ட்ட நேர்காணல் பண்ணப்ப கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்பு காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் முதல்வர் வச்சு ஒரு கூட்டம் நடத்தினதாகவும், அதிருப்திகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டதாகவும் ஒரு தகவல் செல்வப்பிரதகை அவர்கள் ஒன்றும் நடக்கல கிரவுண்ட்ல. கிரவுண்ட்ல ஒன்று பல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் மதிக்கிறதே கிடையாது, உள்ளூர் திமுக மந்திரிகளும் மதிக்கிறதே கிடையாது. இவரு ஸ்டாலின் வந்து மேல் லெவல்ல நல்ல ஒரு ராகுல் தான் என்னோட பிரதர் மாதிரி, அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், முதல்ல நான் தான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த லெவலில் அவர் நல்லா கீப் அப் பண்ணுறார், தலைவர்கள் லெவலில் கீப் அப் பண்ணுறார். கீழே இருக்கிறவங்களுக்கு எம்பிக்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ பல பிரச்சனைகள் இருக்கு. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதில் வந்து ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மணிஷர் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணியில் திமுக காங்கிரஸே இணைந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில இணைந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்து தொங்கின்னு இருக்கு ஆக்சுவலா. அந்த நம்பிக்கையில மறுபடியும் இணைஞ்சாங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ சீட்ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு இணைஞ்சாங்க வச்சுக்கோங்க, அப்ப கீழே இருக்கிறவங்க வேலை செய்வாங்களா? திமுகனா வேலை செய்வாங்க, திமுக வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்கன்னா, அந்த இடத்துல வேலை செய்யாம விட்டாங்கன்னா ஏடிஎம்கே வின் பண்ணல, அப்ப கூட்டணிக்கு தானே நஷ்டம், ஆட்சியை வந்து திமுக தானே இழக்கும். அதனால இவ்வளவு கசப்புக்கு அப்புறமும் இது நடந்தா திமுக வேற வழி இல்லைன்னு காங்கிரஸ் வெற்றிக்காக உழைக்க வேண்டிய கூட்டணி தர்மத்துக்காக உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த நெகோசியேஷன் நடக்குமா? ஏன்னா நம்ம பாக்குறப்ப உங்களால எப்படி, நீங்க முதல்ல சொன்ன உங்க அனுமானம் தவறா போச்சு, அப்படி ஏதாவது ஒரு புள்ளியில 2 பேரும் இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்கு. தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அவங்கள கொண்டு வரலாம். இன்னொன்று மறந்துடாதீங்க, இது வரைக்கும் சோனியா காந்தி அவர்கள் தலையிடலை. அவர் தலையிட்டு பேசினார்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிதல் வந்து 21 அந்த அலையன்ஸை காப்பாத்துச்சு. அது அப்படியே 26 நடக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நான் நம்பலை. ஸ்டில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அது உண்மை. அரவிந்தன் சொன்ன மாதிரி வந்து அந்த அந்த இறுக்கம் வந்து கூடி இருக்குது முதலமைச்சரோட வார்த்தைகளுக்கு பிறகும், அதுக்கு பிறகு 3 பேர் ரியாக்ட் பண்ணதுக்கு பிறகும். பட் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் நம்பல. இன்னொன்று பாருங்களேன் திருமணி, நீங்க காங்கிரஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க, மிக முக்கிய மூத்த தலைவர்கள்லாம் சைலண்டா இருக்கிறாங்க, யாருமே பேசல, சிலர் மட்டும்தான் பேசிட்டே இருக்கிறாங்க. ப. சிதம்பரம் அவர்களோட ரோல் என்ன? குழு போட்டப்ப முடியும்னு நினைச்சேன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. தங்கபால் எங்க இருக்கிறாங்க, திருநாவுக்கரசு எங்க இருக்கிறாங்க, அழகிரி எங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிற தன்மை என்ன? இது என்ன செய்தியை சொல்லுது? இல்ல, இது அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்த முறை எம்பியாக வாய்ப்புள்ளவர்கள் இந்த அலையன்ஸ் தொடரணும்னு விரும்புறாங்க, எம்எல்ஏயாக வாய்ப்புள்ளவர்கள் திமுக அலையன்ஸ் தொடரணும்னு தான் விரும்புறாங்க. அதற்கு வாய்ப்பு குறைவானவர்கள் வேறு மாதிரி முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல அரவிந்தன் சொன்ன ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கத்தக்கது, அதாவது வந்து இது வந்து திமுகவோட ஆட்சி, கிரெடிட் எல்லாம் வந்து திராவிட மாடல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அரசின் மீதான குறைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அந்த பழைய கூட்டணி கட்சிகளும் அவங்க சுமக்குறாங்க. அப்ப கிரெடிட் வந்து உங்களுக்கு லாபம் வந்து ஒரு கட்சிக்கும், இது வந்து பழி வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க, பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ன்ற மாதிரி. அப்ப இது வந்து நீங்க இது கூட்டணி இல்லையான்ற 2 கட்டான் தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சிக்கல். இவர் பிரியன் சொன்ன மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி இருந்திருக்கணும். அவங்க 10 எம்பிஸ் அழைத்து ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அது கரூர் சம்பவத்துக்கு முன்னால. ஏன்னா எம்பிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அவங்க தொகுதிகளில் செய்யலாம்.
அதற்கு பிறகு முதலமைச்சருடைய உத்தரவுகள் கீழ்மட்டம் வரையிலும் அதையும் கரெக்டாக தான் சொன்னார் அவர். கீழே அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலை. ஓகே. ஸோ இந்த சிக்கல்களை தடுப்பதற்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருந்திருந்ததுன்னா லட்சுமி, அது சரிப்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்போ பிரச்சனை எங்கன்றது திமுக யோசிக்க வேண்டிய இடம் இருக்கா? இது வெறும் இடங்கள் அதிகார பகிர்வு மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளேயே அது ஒட்டாத தன்மை இருந்திருக்கோ? இல்லை, திமுக கிட்டேயும் சிக்கல்கள் இருக்கு, காங்கிரஸும் தவறுகள் செய்யாமல் இல்லை. ஏன்னா 2021 தேர்தலில் இதே போல எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கைகள் கேட்டு குறைவான எண்ணிக்கைகள்னு முடிவு செய்யும் போது கடைசி நேரத்தில் வந்து நேரடியாக ஒரு ஃபோன் காலில் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த அலையன்ஸ் கண்டினியூஸ் தான். அலையன்ஸ் வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அதை தான் சொல்றாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்தும் கூட்டணி தொடர்கிறதுன்றதை தான் சொல்றாங்க. கண்டிஷன் மட்டும்தான். அதாவது மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் நாங்க வெளியில போறோம்லாம் சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஒரு ட்வீட் அதை பாத்தீங்களா, வெளியில போறோம்னு சொல்லி? அதில் கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறுகிறோம்னு யாராவது சொன்னாங்களா? எங்களுக்கு கொடுக்கலைன்னா நாங்க முடிவெடுப்போம்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. அப்போ இந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும், இந்த கூட்டணியிலிருந்து அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் வாங்க வேண்டும், இல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, லோக்கல் பாடிஸ்ல நம்பர்ஸ் வேணும், ராஜ்யசபா இப்போ ஏன்னா பைனல் எலெக்ஷன் இப்போ வந்துடும், ராஜ்யசபால இடங்கள் வேணும். இது எல்லாமே காங்கிரஸுக்கு இன்னைக்கு திமுகவை தவிர வேற எந்த ஒரு ரீஜனல் பார்ட்டியும் அவங்க கூட இல்லைங்க. நேத்து பார்லிமெண்ட்ல அவ்வளவு ரக்கஸ் நடக்கும் போது கூட திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல, அகிலேஷ் யாதவனுடைய கட்சியும் இங்க இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான் காங்கிரஸோட இருக்காங்க. காங்கிரஸுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது அகில இந்திய அளவுல. அப்ப இது வந்து டிஎம்கே வந்து ஒரு ஃபேஸ் சேவரா அவங்களுக்கு இருப்பாங்க. இந்த நம்பர்ஸுக்காக காங்கிரஸ் வந்து இதை லூஸ் பண்ண மாட்டாங்க. திமுகவும் இதற்கு பிறகு இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் பிறகு இதை அயன் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு. நிறைவு சுற்று எல்லாரும் ஒரு சுருக்கமா சம்ம பண்ணலாம். அதுல இன்னும் கூடுதலா ஒரு பாயிண்ட்னு தாவேக்கான்ற ஆப்ஷன்றத ஒண்ணு வச்சுதானே இதெல்லாம் சொல்லலுது. அப்படி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கா? பிரியா, முதல்ல தாவேக்காவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. ரெண்டாவது இந்த கூட்டணியோட கட்டமைப்பு எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணியோட கட்டமைப்பு வந்து மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது, மோடி அகற்றணும் டெல்லியில, அந்த பாயிண்ட்ல இது ஒற்றுமையா இருக்கிற ஒரு கூட்டணி, அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. தாவேக்காட்ட அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கன்விக்ஷன் இருக்கா உங்களுக்கு? பாஜகவுக்கு எதிரான ஒரு கடுமையான நிலைப்பாடு இருக்கா? காங்கிரஸ் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த ஒரு பாயிண்ட்ல காங்கிரஸ் யோசிப்பாங்கல்ல. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சுருக்கமா இவ்வளவு பேர் மாணிக் தாக்கூர் எல்லாரும் பேசினா கூட கடைசியில மேலிடம் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து திமுகவோட போறதுக்கு தான் ரெடியா இருக்கோம்னு ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் தாவேக்காவை எப்படி பாக்குதுன்ற ஒரு பார்வை இருக்கு. அதை வச்சுதானே இது எல்லாமே டெவலப் ஆச்சு. சுருக்கமா அது அவங்களுக்கு ஒரு மோகம் இருக்கு தாவேக்கா மேல, அது விளங்காது இப்போதைக்கு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க வந்து 11th ஹவர்ல போய் திமுகவோட இவ்வளவு நாள் இருந்துட்டு நீங்க போனீங்கன்னா கீழே கட்டமைப்பு கிடையாது, எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு இந்த கூட்டணி தொடர வாய்ப்பு. லட்சுமி, இந்த கூட்டணி தொடர்கிறது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு சிஎம் வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கூட்டணி தொடர்கிறதுன்னு அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். காங்கிரஸ்லயும் இது வரைக்கும் யாரும் இந்த கூட்டணி முறிவு நாங்க வெளியில போறோம் அப்படின்ற எந்த பேச்சுமே இல்லை. கூட்டணி தொடர்கிறது, ஆனா சிக்கல்களோடு தொடர்கிறது. இந்த சிக்கல்கள் விரைவிலே சரி செய்யப்படுமா என்பதுதான் கேள்வி. சிக்கல்கள் தொடருது, கூட்டணி இருக்கு, சிக்கலும் இருக்குன்னா அது எப்படி அடுத்து நகரும்னு நினைக்கிறீங்க அரவிந்தன்? சுருக்கமா சம்ம பண்ண. காங்கிரஸ் வந்து நாட்டுல பல மாநிலங்களில் தனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி ஒரு செட்டிலான ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு குரலை எழுப்பி ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க இல்லையா? அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். இது எவ்வளவு ஆச்சரியகரமானதோ அதே அளவுக்கு அவங்க ஒருவேளை தாவேகா பக்கம் போனா அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு, அதாவது அதனுடைய ஆப்ஷன், அந்த சான்ஸை நான் 100% நான் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். போகிறதோ நாளைக்கு வந்து அதை ரிவர்ட் பண்ணிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் திரும்ப வர்றதோ சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது வெறுமனே ஆப்ஷனாக, வெறுமனே வந்து ஒரு எச்சரிக்கையாக மட்டும் பயன்படுத்தாம நிஜமாவே ஒரு சின்ன அளவுல அங்க போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு பேச்சு வராது. ஓகே, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ற ஒரு கருத்தும் இருக்கிறதா சொல்றீங்க. இன்னும் ஒரு அளவுல இருக்கு. அப்புறம் சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் யாருமே ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் வந்து வாய மூடிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இருக்க பிரச்சனையை விட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து அவங்க பண்றது ஒரு ஆச்சரியம், சிதம்பரம் ஒரு ஆச்சரியம்னா இதே மாதிரி ஒரு ஆச்சரியம் டிவிகே கிட்ட அவங்க போனாலும் போகலாம்ன்றதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு